நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்டாக்ஸை ஃபைன் பண்ணுறதும் நிறைய கம்பெனிஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஃபைன் பண்ணுறதும் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற இந்த 3 மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த மெத்தட்ஸை மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 மெத்தட்லையும் 3வது மெத்தட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான மெத்தட், அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸை அனலைஸ் பண்ணுறது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட் புக் வாங்குறீங்க, அந்த நோட் புக் கிளாஸ்மேட் நோட் புக்காக இருக்குது அப்படின்னா கிளாஸ்மேட் நோட் புக்கோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடிசி வரும். ஸோ நீங்கள் அந்த ஐடிசி கம்பெனியை எடுத்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனியா இல்லையான்னு சொல்லி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவதாக என்ன மெத்தட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளான மெத்தட், நியூஸை ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் கிடைக்கிற எல்லா நியூஸ் வெப்சைட்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் நல்லதாக ஒரு 4 நியூஸ் வெப்சைட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னதான் நியூஸ் வெப்சைட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நியூஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ணுற வெப்சைட்ஸ் லிங்க்ஸ்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். 3வது மெத்தட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மணி கண்ட்ரோலில் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது. ஒரு நல்ல கம்பெனி நீங்க பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது விலை இறங்குற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா இப்போ என்னென்ன கம்பெனிஸ்லாம் விலை இறங்கி இருக்குதோ அதை மட்டும் நீங்க மணி கண்ட்ரோல்ல போய் செக் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனிஸ்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் அனலைஸ் பண்ண முடியும், நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்.